ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்று உரையை நாம் முடிக்கும்போது அடுத்த உரையில் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து கொண்டிருந்த ஒருவருக்கு அபயம் அளித்த அற்புத காட்சியை பார்க்க இருக்கின்றோம் என்று நேற்று உரை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் அந்த அற்புத நிகழ்வுக்குள் செல்லலாம். புனிதமான தனது யாத்திரையில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அடுத்து நாசிக் சென்றார். அங்கே புண்ணிய நதியான கோதாவரியில் ஒரு சில நாட்கள் நீராடிவிட்டு அங்கிருந்து தனது பயணத்தை பீஜப்பூரை நோக்கி துவக்கினார். பீஜப்பூரை நோக்கி ஸ்ரீ சுவாமிகள் வந்து கொண்டிருந்த போது முன்னை போலவே மணற்பாங்கான பிரதேசத்தை கடக்க நேர்ந்தது. அவ்வாறு மணற்பிரதேசத்தில் சென்று கொண்டிருக்கையில் ஏதோ சற்று தூரத்திலிருந்து ஒரு ஹீனமான குரல் அபயம் வேண்டி ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த குரல் ராகவேந்தரின் செவிகளில் துல்லியமாக விழுந்து குரல் வந்த திக்கை நோக்கி பயணத்தின் பாதையை திருப்பினார். அங்கு சற்று தொலைவில் யாரோ ஒரு வழிப்போக்கன் இப்படியும் அப்படியும் நகர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். அவன் இருக்கும் இடத்தை நோக்கி செல்ல உஷ்ணம் அதிகமாக வீசியது. மணலும் தகிக்க துவங்கியது. பாவம், அவன் சுடுமணலில் எப்படியோ வழி தவறி சிக்கிக் கொண்டு விட்டான். எந்த பக்கமும் செல்ல முடியாமல் எரிமணலின் தீட்சண்யத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கொண்டிருந்தான். அவனது நிலையை உணர்ந்த ஸ்ரீசுவாமிகள் அவனுக்கும் தனக்கும் இடைப்பட்ட தூரத்திற்கு நிழல் பாதை ஒன்றை அமைத்தார். சிறிது நேரத்துக்கு நிழல் அப்படியே இருக்க செய்தார். நிழல் படர்ந்த மண்ணை தன்மையாக்கி குளிர்ச்சியாக்கினார். இறந்து போய்விடுவோம் என்று முடிவெடுத்துவிட்டு கதறி கொண்டிருந்த வழிப்போக்கனுக்கு நிழல் பாதையை கண்டதும் மறுஜென்மம் எடுத்தது போல ஆனது. அந்த பாதை வழியே விரைந்து வந்தான் அவன். அவன் நடந்து வர வர அவனுக்கு பின்னால் இருந்த நிழலும் மறைந்து கொண்டே வந்தது. வேக வேகமாக வந்தவன் ஸ்ரீ ராகவேந்திரன் கால்களில் விழுந்தான். ஸ்ரீ ராகவேந்தர் அவனை எழுந்து நிற்க சொல்லி நீரும் ஆகாரமும் தருமாறு தனது சிஷ்யர்களிடம் சொன்னார். பின்னர் அவனை பற்றி விசாரித்தார். அப்போதுதான் அவனும் கொஞ்சம் சகஜ நிலைக்கு வந்திருந்தான். தான் பீஜப்பூரை சேர்ந்தவன் என்றும் தற்போது பீஜப்பூருக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் தன்னையும் அறியாமல் அந்த சுடுமணல் பிரதேசத்தில் சிக்கிக் கொண்டதாகவும் தாங்கள் வராவிட்டால் நான் கருகியே இறந்து விட்டிருப்பேன் என்று அழுதவாறு சொன்னான். ஸ்ரீ சுவாமிகள் அவனுக்கு ஆறுதல் சொல்லி தாமும் பீஜப்பூருக்கு வருவதாக சொன்னதும் அவன் மீண்டும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கி நான் வருகிறேன் சுவாமி என்று ஓட ஆரம்பித்தான். பார்த்து செல்லப்பா என்று சுவாமிகள் சொன்னதை கூட கேட்காமல் தலைதெறிக்க பீஜப்பூரை நோக்கி ஓடினான். அவன் ஓடியதிலும் ஒரு அர்த்தம் இருந்தது. அந்த அர்த்தம் இந்த உரையின் கடைசியில் நமக்கு அது புரியும். அதற்குள் இந்த நிகழ்ச்சியை குறித்து சிறிது ஆராய்வோம். இதை நாம் கேட்கும்போது இந்த நிகழ்ச்சி பிரமிப்பாக இருந்திருக்கும். ஆனால் நடைமுறையில் அது எப்படி சாத்தியமானது? சாத்தியமாகும். ஏனென்றால் நமது இந்து மதத்தில் எல்லாவற்றுக்கும் வழிவகைகள் இருக்கின்றது. பஞ்சபூத வழிபாடு நமது மதத்தின் ஜீவநாடி. அதே போல மந்திரங்களை சிரத்தையுடன் ஜபிக்கும் போது நிச்சயம் வழிபிறக்கும். வர்ணஜபம் செய்தால் மழை பொழிவது கண்கூடு. ஆத்மார்த்தமும் சித்த சுத்தியும் இருந்தால் எதுவும் சித்திக்கும். வர்ணஜபம் செய்தால் எப்படி மழை பொழிகின்றது? மழை பெய்ய எது தேவை? மழை மேகங்கள். அந்த மேகங்களை தமது மந்திரங்கள் ஒன்று திரட்டுகின்றன. அதுவே பின்னர் ஹோம புகை கலந்து குளிர்ந்து மழையாகின்றது. ஸ்ரீ ராகவேந்திரருக்கும் சுடுமணலில் சிக்கியவனுக்கும் இடையில் நிழல்பாதை அமைப்பதற்கு காரணம் மேகங்கள் தான். சாதாரண வெட்ட வெளியில் செல்லும்போது ஒரு காட்சியை காணலாம். அதாவது வெயிலின் நடுவே ஆங்காங்கே நிழலும் படர்ந்திருக்கும். மேகங்கள் அடர்ந்து இருக்கும்போது சூரிய ஒளி பூமியின் மீது விழுவது தடைபடுகின்றது. அதனால் நிழல் படுகின்றது. இங்கே ராகவேந்திரர் செய்ததும் இந்த ரீதியில்தான். தனது யோக சக்தியினால் மேகங்களை திரளச் செய்து அதை பாதையை போல உருவாக்கி நிலைநிறுத்தி நிழல் பாதை ஏற்பட செய்தார். சுடுமணலில் சிக்கியவனும் சுலபமாக வெளிவர முடிந்தது. ஸ்ரீ ராகவேந்திரர் பூமாதேவியை வேண்டியதால் மணலும் தணிந்தது. அதனால் அவனால் சௌகரியமாக நடந்து வர முடிந்தது. இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சி ஆதிசங்கரர் வாழ்க்கையிலும் நிகழ்ந்தது.
அது என்ன? அந்த உரையை நாளைய உரையில் நாம் பார்ப்போம். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய